ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு நிறைய படம் ரிலீஸ் ஆச்சுங்க. சின்ன படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு பெரிய தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா 4 முக்கியமான படங்கள், துணிவு, வாரிசு, ஜெயிலர், லியோன்னு ஒரு 4 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்துக்குள்ள எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு பெரிய போட்டியை ஒரு பெரிய விவாத பொருள் உண்டாக்குச்சு போன வருஷத்தில். முக்கியமாக துணிவு, வாரிசுல எந்த படம் வின்னர், அப்புறம் ஜெயிலர், லியோல எந்த படம் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விவாத பொருள் ஃபேன்ஸுக்குள்ளேயும் பொதுமக்களுக்குள்ளேயும் உருவாச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல அஃபிஷியலாக அவங்க படத்துக்கு வசூல் சொன்னால் கூட சில படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உருட்டில் விட்டு விட்டுறாங்க. ஏன்னா நம்ம படம் தான் ஃபர்ஸ்ட்டில் வருன்றதுக்காக நிறைய உருட்டில் விட்டு விட்டாங்க. ஸோ அதுவும் ஒர்க் நடந்துச்சு. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா 300 கோடி, 400 கோடி, 500 கோடி, 600 கோடின்ட்டு வடை சுட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒர்க் நடந்துச்சு. பட் இதுக்கு என்ன முடிவு? ஏன்னா இந்த வடைகளுக்கு என்ன முடிவு? என்னதான் படம் ஜெயிச்சுது, இந்த படம் வின் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ஓனர்ஸ், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க தியேட்டரில் சென்ற ஆண்டு டாப் 10 அதிகமாக வசூல் பண்ண முதல் 10 படங்களை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் 1 வீக்கா. ஸோ அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிடும். எந்த படம் போன வருஷத்தில் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு, அந்த துணிவு வாரிசில் எந்த படம் வின் பண்ணிச்சு, இந்த லியோ அந்த ஜெயிலர் படத்தை எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முடிவு நமக்கு அந்த போஸ்டரை பார்த்தாலே தெரியும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு தேட்டர் ஐடி ஃபேக்காக உருவாக்கி என்னுடைய ஹீரோ படம் தான் டாப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க போஸ்டர் பண்ணிருந்தாங்க. ஸோ அதையும் ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சி போஸ்ட் பண்ணாங்க. ஆப்போசிட் ஃபேன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே அந்த தேட்டர் ஐடிஸ்லாம் அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டு ஐடியா டிவைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது கூத்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ உறுதிப்படுத்தப்பட்ட, அதாவது ஃபேக் ஐடிஸ் கிடையாது, உறுதிப்படுத்தப்பட்ட தியேட்டருடைய லிஸ்ட்டு. ஸோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு கண்முன்ன வச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், போன வருஷத்தில் எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு, ஜெயிலரா லியோவா, அவர் அந்த துணிவு வாரிசு எந்த படம் வின் பண்ணிச்சு அப்படின்ற லிஸ்ட் உங்களே கிடைச்சிருக்கும். நம்ம வீடியோக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பரணிகா தேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு எந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 10 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர், செகண்ட் பிளேஸில் லியோ, தேர்ட் பிளேஸில் துணிவு, ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி, அப்புறம் பிச்சைக்காரன் 2, அப்புறம் பொன்னியின் செல்வன் 2, அப்புறம் அவதார் 2, அப்புறம் மாவீரன், அப்புறம் குஷி, அப்புறம் அயோத்தி. ஸோ இந்த படங்களை அந்த தேட்டர் டாப் 10ல இருக்கிறதா அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முகா சினிமாஸ் பாண்டிச்சேரி. ஸோ பாண்டிச்சேரி சண்முகா சினிமாஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெயிலர், 2வது பிளேஸ்ல லியோ, தேர்ட் பிளேஸ் PS2, ஃபோர்த் பிளேஸில் துணிவு, 5th பிளேஸில் வாரிசு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை, வாத்தி, மார்க் ஆண்டனி, மாமன்னன், போர் தொழில், டிடி ரிட்டர்ன்ஸ், மாவீரன்ஸ், இந்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் உமா ராஜேந்திர சினிமாஸ் இருக்குல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ இருக்குது, அதுக்கப்புறம் ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸில் துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸில் PS2, 5th பிளேஸில் வாரிசு. ஸோ அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி, அப்புறம் மாமன்னன், அப்புறம் விடுதலை, அப்புறம் மாவீரன், அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். ஸோ இந்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாஜல் மல்டிப்ளெக்ஸ் இருக்குல்ல, சென்னையில் ஒரு பெரிய ஒரு மால் சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி உண்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா லியோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சென்னையோட ஐகானிக் தேட்டர்னு சொல்லலாம் காசி தேட்டர். ஏன்னா ஃபேன்ஸுக்கு அதிகமாக கொண்டாட இடமே காசி தேட்டர் தான். ஒரு பழம்பெரும் தேட்டர், இது ஒரு ஃபேமஸான தேட்டர் சென்னையில். ஸோ அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸில் லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸில் PS2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸில் துணிவு இருக்குது, 5th பிளேஸில் வாரிசு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி, மாவீரன், மாமன்னன், ஜவான், விடுதலை பார்ட் 1. ஸோ இந்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேலூர் சிவா தேட்டர். ஸோ இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸில் லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸில் PS2, ஃபோர்த் பிளேஸில் துணிவு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி, சந்திரமுகி 2, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், விடுதலை பார்ட் 1, மாவீரன், மாமன்னன். ஸோ இந்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேட்டர் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேட்டர் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. ஸோ இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் லியோ இருக்குது, செகண்ட் பிளேஸில் துணிவு இருக்குது, தேர்ட் பிளேஸில் ஜெயிலர் இருக்குது, ஃபோர்த் பிளேஸில் பொன்னியின் செல்வன் 2 இருக்குது, அதுக்கப்புறம் மாவீரன், வாரிசு, விடுதலை, அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ், மாமன்னன், ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெருந்தலையூர் விஜயன் சினிமாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல PS2 இருக்குது, அப்புறம் மாமன்னன், மாவீரன், அப்புறம் பிச்சைக்காரன் 2, ஜவான், சந்திரமுகி 2, அப்புறம் 10th இந்த படங்கள் இருக்குது. ஸோ இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா வாரிசும் எடுத்தாங்க. பட் வாரிசு டாப் 10ல வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PSS மல்டிப்ளெக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல வாரிசு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல துணிவு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து PS2, மாமன்னன், அப்புறம் மார்க் ஆண்டனி, அப்புறம் மாவீரன், விடுதலை, அப்புறம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த படங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சென்னை வரதராஜா தேட்டர். ஸோ சென்னை வரதராஜா தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ் லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல PS2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது, 5th பிளேஸ்ல துணிவு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MPS சினிமாஸ், அதாவது
அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எம்பிஎஸ் சினிமாஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்குது. ஸோ திருப்பூர்ல இருக்கிற எம்பிஎஸ் சினிமாஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல வந்து லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல PS2 இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி, அப்புறம் வந்து ஜீவன் டபுள் எக்ஸ், விடுதலை, அப்புறம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ், மாவீரன், மாமன்னன், ஸோ இந்த படங்கள் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஸ்ரீ சக்தி சினிமாஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல PS2 இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அப்புறம் விடுதலை பார்ட் 1, அப்புறம் மாமன்னன், மார்க் ஆண்டனி, சந்திரமுகி 2, டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த படங்கள் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி மீனாட்சி, அதாவது திண்டிவனம் இருக்கிற வெற்றி தேட்டர் இருக்குல்ல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து லியோ இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல வந்து PS2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது, சிக்ஸ்த் பிளேஸ்ல விடுதலை, அதை தொடர்ந்து மார்க் ஆண்டனி, வாத்தி, மாமன்னன், அப்புறம் ஜீவன் டபுள் எக்ஸ் இந்த படங்கள் இருக்குன்னு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி மலையாண்டி சினிமாஸ் இருக்குல்ல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல வந்து வாரிசு இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல மார்க் ஆண்டனி இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல 10 இருக்குது. ஸோ இந்த தேட்டர்ல பார்த்தீங்கன்னா துணிவு வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ டிவிஎல் சினிமாஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல வந்து ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ் வந்து உங்களுக்கு PS2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ் வந்து வாத்தி இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு மற்றும் லியோ பார்த்தீங்கன்னா டாப் 20 வந்து சொல்றாங்க, டாப் 10 வரும்னு சொல்றாங்க இந்த தேட்டர்ல. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நங்கநல்லூர் வெற்றிவேல் தேட்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ் வந்து துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல PS2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உசிலம்பட்டி பொன்னுசாமி தேட்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல விடுதலை, அப்புறம் அது வந்து PS2, அப்புறம் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அப்புறம் வந்து ஜவான், அப்புறம் போர் தொழில், அப்புறம் மாவீரன், அப்புறம் சந்திரமுகி 2, அப்புறம் டாடா. ஸோ இந்த படங்கள் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பரம்பூர் சாந்தி தேட்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல PS2, தேர்ட் பிளேஸ்ல துணிவு. ஸோ அதுக்கு வந்து மார்க் ஆண்டனி, மாவீரன், மாமன்னன், அப்புறம் வந்து அநீதி, ஜீவன் டபுள் எக்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 7, அப்புறம் டாடா. ஸோ இந்த படங்கள் இருக்குன்னு. அதுக்கப்புறம் பழனியில் இருக்கிற சினி வள்ளுவர் சினிமா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல வந்து லியோ இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல PS2, இது வந்து 10 தலை, அப்புறம் ஜிகன் டபுள் எக்ஸ், அப்புறம் வந்து சந்திரமுகி 2, அப்புறம் பிச்சைக்காரன் 2, அப்புறம் ஜவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவீரன். ஸோ இந்த படங்கள் இருக்குன்னு. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசி அட்மாஸ், அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற காசி அட்மாஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எந்த படம் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல PS2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா 2, அப்புறம் வந்து விடுதலை, அப்புறம் மாவீரன், அப்புறம் மார்க் ஆண்டனி, அப்புறம் மாமன்னன், அப்புறம் சந்திரமுகி 2 இந்த படங்கள் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ஜெகன் தேட்டர். ஸோ இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல PS2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாமன்னன், மாவீரன், மார்க் ஆண்டனி, ஜிகர்தண்டா, அப்புறம் விடுதலை. ஸோ இந்த படங்கள் இருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பத்தலகுண்டில் இருக்கிற கோவிந்தசாமி சினிமாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா PS2, அப்புறம் வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அப்புறம் மாமன்னன், அப்புறம் சந்திரமுகி 2, ஜவான், பிச்சைக்காரன் 2, மாவீரன். ஸோ இந்த படங்கள் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாபா சினிமாஸ். அதாவது பாபா சினிமாஸ் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபா சினிமாஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பாபா சினிமாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சினிமாஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணிவு இருக்குது. ஓகேங்களா. ஸோ துணிவு தான் இந்த தேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் போட்டுருக்காங்க, வேற எதுவும் போட விடாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவில்பட்டி லட்சுமி மல்டி சினிமாஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல வந்து துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது. ஸோ இதுதான் அவங்க போட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற KSPS சினிமாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வந்து PS2 இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல மார்க் ஆண்டனி இருக்குது, சிக்ஸ்த் பிளேஸ்ல மாவீரன் இருக்குது, செவன்த் பிளேஸ் வந்து 10 இருக்குது, அப்புறம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ், அப்புறம் வாத்தி. இந்த படம் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பொள்ளாச்சி முருகலையா சினிமாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல வந்து துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல PS2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இருக்கிற கவிதா தேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து லியோ இருக்குது, செகண்ட் பிளேஸ் வந்து ஜெயிலர் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் துணிவு, வாரிசு, PS2, மார்க் ஆண்டனி, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், வாத்தி, மாவீரன், மாமன்னன். இந்த படம் இருக்காங்க. ஓகேங்களா. கோயம்புத்தூர்ல இருக்கிற கிருத்திகா சினிமாஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து PS2 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் ஸ்ரீ பாலாஜி சினிமாஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல PS2 இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து ஜிகர்தண்டா இருக்குது, அப்புறம் மார்க் ஆண்டனி, அப்புறம் வாத்தி, அப்புறம் மாமன்னன், அப்புறம் விடுதலை. ஸோ இந்த படங்கள் இருக்குன்னு. ஓகேங்களா. தூத்துக்குடி பிரைசன் சினிமாஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு லியோ இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல ஜெயிலர் இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல PS2 இருக்குது. அதுக்கப்புறம் மதுரை பிரியா சினிமாஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல வந்து லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல PS2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது. ஓகேங்களா. உதயம் சினிமாஸ். இது வந்து ஒரு ஃபேமஸான தேட்டர், சென்னை உதயம் தேட்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல லியோ இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல வந்து பொன்னியின் செல்வன் 2 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல துணிவு இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல வாரிசு இருக்குது. ஓகேங்களா. ஸோ நாகர்கோவில் பைனர் சினிமாஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜெயிலர் இருக்குது, செகண்ட் பிளேஸ்ல துணிவு இருக்குது, தேர்ட் பிளேஸ்ல 1047 இருக்குது, ஃபோர்த் பிளேஸ்ல வந்து மிஷன் இம்பாசிபிள் இருக்குது, ஃபிஃப்த் பிளேஸ்ல ஃபிளாஷ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் இவ்வளோ தேட்டர்ஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலர் தான் ஹோல்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த வாரிசு துணிவு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா, துணிவு தான் டாப்ல இருக்குது. வாரிசு கீழ இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில பார்த்தீங்கன்னா வந்து வசூல்றதே பார்த்தீங்கன்னா, அந்த துணிவு, வாரிசு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வின்னரா வந்து துணிவு இருக்குது. இந்த லியோ ஜெயிலர் பார்த்தீங்கன்னா வந்து வின்னரா பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் வசூல் தான் டாப்ல இருக்குது. ஓகேங்களா? நம்ம இப்ப என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா வந்து, யாராவது இங்க வந்து வசூல் படைய சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேற எதுவும் நீங்க பண்ணவே தேவையில்ல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க சொன்ன லிஸ்ட்ல நம்ம வந்து சொல்லிருக்கோமே தவிர, வேற எதுவுமே சொல்லவே இல்ல. ஓகேங்களா? ஸோ அவங்க அபிஷியலா சொன்ன லிஸ்ட் தான் நம்ம வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தியேட்டர் லிஸ்ட் மாரி சொல்லிருக்கோம். எந்த ஃபேக் ஐடி மென்ஷன் பண்ணல. எந்த சொம்புகளுடைய தியேட்டர் லிஸ்ட் மென்ஷன் சில தியேட்டர் இருக்காங்க. சில ஹீரோக்கு வந்து சொம்பு அடிக்கிற தியேட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம மென்ஷன் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? ஸோ வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தியேட்டர் ஊர்ல இருக்கிற தியேட்டர். ஸோ அந்த தியேட்டர் லிஸ்ட்ல நம்ம வந்து டாப் 10 குடுத்துருக்கிறோம். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த படம் வந்து டாப்ல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இங்க யாரும் வட சொல்ல முடியாது. அப்படி வட சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திப்போம். டாடா. பை பாய்.